இன்று நாம் தினமும் ஒரு தகவலில் தெரிந்து கொள்ள வேண்டியது. உடலில் இரத்தம் எப்படி உருவாகிறது? அக்குபஞ்சர் மருத்துவ பார்வையில் ஒரு நாள் நம் உடலின் உறுப்புகள் அனைத்தும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தன. அப்போது உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தம், என்னை யார் உருவாக்கினார்கள் தெரியுமா என்று கேட்டது. முதலில் இரைப்பை எழுந்து, உணவை முதலில் நான் தான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நன்றாகச் செரிமானம் செய்து, அதில் உள்ள சத்துக்களை அடுத்த உறுப்புக்கு அனுப்புகிறேன். நான் இல்லாமல் இரத்தம் உருவாக முடியாது என்றது. அப்போது மண்ணீரல் புன்னகையுடன், இரைப்பை கொடுக்கும் சத்துக்களை நான் உயிர் சக்தியாக மாற்றுகிறேன். அதிலிருந்துதான் இரத்தம் உருவாகத் தொடங்குகிறது என்றது. அதைக் கேட்ட நுரையீரல், நான் இல்லாமல் எப்படி? நான் தூய காற்றிலிருந்து பெரும் உயிர் சக்தியை மண்ணீரல் உருவாக்கிய சக்தியுடன் சேர்த்து இரத்தம் உருவாக உதவுகிறேன் என்றது. உடனே இதயம் பெருமையாக, இரத்தம் உருவான பிறகு அதை உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்துச் செல்வது என் வேலை. நான் தான் இரத்தத்தின் அரசன். நான் சீராக இயங்கினால் மட்டுமே உடலின் அனைத்து உறுப்புகளும் நன்றாகச் செயல்படும் என்றது. அப்போது கல்லீரல் மெதுவாக, நான் இரத்தத்தை சேமித்து வைக்கிறேன். நீங்கள் ஓய்வெடுக்கும்போது அதை பாதுகாக்கிறேன். நீங்கள் வேலை செய்யும்போது தேவையான இடங்களுக்கு அனுப்புகிறேன் என்றது. இறுதியாக சிறுநீரகம் பேசத் தொடங்கியது. நான் உடலின் அடிப்படை உயிர் ஆற்றலான எசன்ஸ் ஐ பாதுகாக்கிறேன். நீண்ட காலத்திற்கு நல்ல இரத்த உற்பத்தி நடைபெறுவதற்கு என் சக்தி மிகவும் அவசியம். அனைத்து உறுப்புகளும் பேசிக் கொண்டிருக்கும்போது இரத்தம் புன்னகையுடன் கூறியது, என்னை ஒரு உறுப்பு மட்டும் உருவாக்கவில்லை. நீங்கள் அனைவரும் இணைந்து உழைப்பதால்தான் நான் உருவாகிறேன். நான் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் உயிரையும் ஊட்டச்சத்தையும் கொண்டு செல்கிறேன். அக்குபஞ்சர் மருத்துவம் கூறும் முக்கிய கருத்து. இரைப்பை உணவை செரிமானம் செய்கிறது. மண்ணீரல் சத்துக்களை இரத்தமாக மாற்ற உதவுகிறது. நுரையீரல் உயிர் சக்தியை வழங்குகிறது. இதயம் இரத்தத்தை உடல் முழுவதும் சுழற்றுகிறது. கல்லீரல் இரத்தத்தை சேமிக்கிறது. சிறுநீரகம் இரத்த உற்பத்திக்கான அடிப்படை ஆற்றலை வழங்குகிறது. இந்த பதிவில் இதற்கான பாடம். நாம் உண்ணும் உணவு நல்லதாக இருந்தால், மண்ணீரல் வலிமையாக இருந்தால், உடலில் நல்ல இரத்தம் உருவாகும். அக்குபஞ்சர் மருத்துவத்தின்படி, இரத்தம் என்பது ஒரு உறுப்பின் வேலை அல்ல, அது உடலின் உறுப்புகள் அனைத்தும் இணைந்து செய்யும் அற்புதமான படைப்பு. மேலும் நம்முடைய மருத்துவ காணொளியை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.